ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல இபிஎஸ் 95 பென்ஷன், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்ஷன் மூலமா யாரெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மாதாந்திரமா இப்ப மாதத்திற்கு குறைந்தபட்சமாக அதாவது 1000 ரூபாய் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கிறது. அது இப்போ 7500 உயர்ந்து விட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். நாம் இந்த டாபிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நண்பர்கள், அதாவது முன்னாள் முப்படையை சார்ந்தவர்கள் பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, டெக்ஸோ மூலமா ஜாப்ல இருக்கிறாங்க, இல்லாட்டி ஜாப் முடிச்சுட்டு அதன் மூலமாவும் இந்த இபிஎஃப் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இபிஎஃப் பென்ஷன் தான் நம்ம இபிஎஸ் பென்ஷன் சொல்றோம். அதாவது அது மூலமா அதனுடைய குறைந்தபட்சமா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 1000 ரூபீஸா ஆக்கி இப்ப வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ எங்க பார்த்தாலும் இப்ப அந்த இபிஎஸ் பென்ஷன் ஆகிறது 7500 ரூபாய் உயர்ந்துருச்சு அப்படின்னு சோசியல் மீடியாவில், அதுவும் குறிப்பா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, யூடியூப் ஷார்ட்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல, இப்படி எங்க பார்த்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ் பென்ஷன் 7500 ரூபாயா உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு நம்மகிட்ட நிறைய நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்ப தற்போதைய நிலை என்னன்னு பார்க்கலாம். இந்த எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது இபிஎஸ் 95 குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக இப்போது மாதம் 1000 ரூபாய் மட்டும்தான் இப்போ எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இது 2014 இருந்து அமல்ல இருக்கு. அப்ப இருந்தே இந்த அமௌண்ட் கூட்டி இந்த 1000 ரூபீஸ்ங்கிறது கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்குது. இத இன்னும் சொல்ல போனா, இப்போ ஒரு நபருக்கு அவருடைய நிலுவைத் தொகையை கணக்குல வச்சு கால்குலேட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு 950 தான் அவருக்கு பென்ஷன் தொகையா வருது அப்படின்னா கூட, இப்ப குறைந்தபட்சம் 1000 ரூபீஸ் அப்படின்னு இந்த 2014 இருந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த 50 ரூபாய் பெர் மந்த் அதிகப்படுத்தி 1000 ரூபீஸா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பனா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே இந்த இபிஎஸ் பென்ஷன் வாங்குறவங்க, இபிஎஸ் பென்ஷன் வாங்குறவங்களுடைய பென்ஷன் தொகையானது 1000 ரூபீஸுக்கு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதே மாதிரி இப்ப சொல்லியிருக்க இந்த 7500 அப்படிங்கிறது இபிஎஃப்ஓல எந்த ஒரு அறிவிப்போ இல்ல மாற்றத்தையோ இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு செய்தி. சரி, அப்படி இருக்கும்போது இந்த 7500 ரூபீஸ் அப்படிங்கிற செய்தி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இது பல வருடங்களாகவே வைக்கப்படுற கோரிக்கைகள்ல, அந்த இபிஎஃப் பென்ஷன் வாங்குற நண்பர்களுடைய கோரிக்கைகள்ல இது முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இப்ப இருக்கிற விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு, ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, குறைந்தபட்ச ஊதியமா 9000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணாங்க. அதையும் ரெஃபரல் பண்ணி இந்த 1000 ரூபீஸ் வாங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே குறைந்தபட்சமா 7500 ரூபீஸா மாத்தணும் அப்படின்னு பல யூனியன்கள், பல சங்கங்கள் கோரிக்கை வச்சாங்க. அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த கருத்தை வைக்கும் போதே கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி உயர்த்தி தர்றோம் அப்படின்னு எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. இதை பத்தி ஆர்டிஐல போட்டு கேட்டது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு இந்த 7500 ரூபீஸா தர்றோம் அப்படின்னு எங்கேயுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கவர்மெண்ட்ல இருந்து இதுவரை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறது தான் இது வரைக்கும் இருக்கிற உண்மையான ஒரு இது. ஆனா இதை பத்தி கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி 7500 ரூபீஸா கூட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சில சங்கங்கள் என்னன்னா, குறைந்தபட்சம் 2000 ஆவோ இல்ல 3000 ஆவோ நீங்க உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னாலே வச்சாங்க. இப்ப உண்மையான அரசனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசாங்கம் பைனான்சியல் 2023, 24, 25 காலகட்டத்துல பாராளுமன்றத்துல இந்த இபிஎஸ் குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்தப்படவில்லை அப்படிங்கறத தான் உறுதி செய்தது. சில சங்கங்கள், இப்ப முன்னாடி சொன்ன மாதிரிதான் சில சங்கங்கள், சில யூனியன் சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, குறைந்தபட்சமா 2000 இல்லாட்டி 3000 இல்லாட்டி 12000 உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப கூட அந்த பாயிண்ட எடுத்துக்கல, நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கறதான் இதுவரைக்கும் இருக்கிற உண்மையான தகவல். அப்ப இது நம்ம இப்போதைக்கு இந்த நியூஸை பத்தின முடிவு கன்க்ளூஷன் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்ப வரைக்கும் அந்த இபிஎஸ் பென்ஷன் ஆனது 1000 ரூபீஸா தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த 7,500 வீஸ்ன்னு வந்துட்டு இருக்கிற செய்திகள், அதாவது சோசியல் மீடியால வர்றதா இருக்கட்டும், சோசியல் மீடியால வர்ற எல்லா செய்திகளுமே வந்து முழுக்க முழுக்க வதந்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இன்னமும் வந்து அந்த சங்கங்கள், அந்த யூனியனை சேர்ந்தவங்கள், அந்த பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இனி வர்ற காலத்துல அரசு வந்துட்டு விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதையும் மறுக்கத்தக்கது அல்ல. ஏன்னா இது வந்து மாற்றத்திற்கு இப்ப 8th பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த இதை பண்ணும்போது மறுபரிசீலனை செஞ்சுட்டு எவ்வளவு கூட்டுவாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். இது வந்து இப்ப இருக்கிற விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இனி வரும் காலத்துல ஒரு 3000ஆவோ இல்ல 2000ஆவோ உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமே வெளிய இப்போதைக்கு வெளிவர்ற 7,500 7,500 சிபிஎஸ் பென்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வதந்தி அப்படிங்கறத மட்டும் நம்ம இதுல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நிறைய நண்பர்கள், முன்னாள் முப்படை சார்ந்த நண்பர்களும் கேட்ட ஒரு காரணத்தினாலதான் இந்த என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இதை வந்து நம்ம வந்து வீடியோவா போட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களது சந்தேகங்களையும் பதில் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கொடுத்திருக்கிற மெயில் ஐடி மூலமாகவோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு உண்டான தீர்வை நாங்க கண்டிப்பா மறக்காம சொல்றோம். வணக்கம் நண்பர்களே, ஜெய் ஹிந்த்.